அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரசி குமார போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறதை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ண செய்றாங்க. என்னதான் குமார் பண்ணது தப்பா இருந்தாலும் அதுக்கான தண்டனையை நாமளே கொடுத்தாச்சு. இப்ப குமார் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ரெண்டு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோமதியுமே அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. என்னதான் குமார் பண்ணது தப்பா இருந்தாலும் இப்ப நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு இதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி யோசிக்கிறாங்க. ஏன்னா அம்மா அண்ணனுங்க எல்லாருமே இதனால ரொம்ப மனசொழிஞ்சு போயிருக்காங்களே, என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. இந்த வருத்தங்கள் தாண்டி நம்ம அரசு என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குமார் மேலே உண்மையாலுமே திரும்பவும் காதல் மலர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளால் பிரிய போகிற இந்த குடும்பம் திரும்ப நம்மளால் சேரணும் அப்படிங்கிற மாதிரி அரசி மனசுக்குள்ளே ஒரு தாட் வருது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம குமார் வந்து நான் எந்த தப்பும் பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேரும் தான் பையனை போலீஸ் அடிச்சிடக்கூடாது, எஃப்ஐஆரோ ஃபைல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பதட்டத்தோட நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு லாயரோட போகிறாங்க. லாயர் ஒரு பக்கம் சார் நாங்கள் முன்ஜாமீன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸ் வந்து சார் இவங்க கிட்ட நாங்கள் விசாரிக்க வேண்டியது இன்னும் முழுசாக முடியல, அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாமீன் கேட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குமாரை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துட போகிறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குமாருக்கும் இன்னொரு பக்கம் செந்தில் சரவணன் கதிர் 3 பேருக்கும் இடையில் ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. இதனால் உன்னோட குடும்பம் பெருசா என்னோட குடும்பம் பெருசா அப்படிங்கிற அளவுக்கு போட்டி வந்து பல மடங்கு ஆகப்போகுது. இதில் யார் தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றதை தாண்டி ரெண்டு குடும்பம் ஒத்துமையாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பகையும் பிரச்சனையும் முன்னேறாமல் ஒடுங்கி போயிட்டு அன்பு பாசத்துக்கு இடம் இல்லாமல் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.